ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். பழையாறை நகரின் வீதிகள் அன்றுவரை என்றும் கண்டிராதபடி அல்லோல கல்லோலமாயிருந்தன. அத்தென்னகரில் ராஜ மாளிகைகள் இருந்த பகுதியை நோக்கி ஜனங்கள் திரள் திரளாகப் போய்க் கொண்டிருந்தார்கள். முன்னால் இருந்தவர்கள் பின்னால் வந்தவர்களால் மோதப்பட்டு வாசற்காவல் புரிந்த சேவகர்களை தள்ளிக்கொண்டு உள்ளே புகுந்தார்கள். அவ்வளவுதான். காவேரிக் கரையில் சிறிய உடைப்பு எடுத்தாலும் வரவரப் பெரிதாகி வெள்ளம் குபுகுபுவென்று பாய்வது போல ஜனங்கள் நிலாமுற்றத்தில் தடதடவென்று பிரவேசித்தனர். சிறிது நேரத்திற்குள் நிலாமுற்றம் நிறைந்து விட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே சேர்ந்து விட்டார்கள். இப்படி ஜனங்கள் கட்டுக்காவல்களை மீறி நிலாமுற்றத்தில் புகுந்து கொண்டிருந்தபோது ஏற்பட்ட ஆரவாரத்தைத்தான் செம்பியன் மாதேவி மதுராந்தகனோடு பேசிக் கொண்டிருக்கையில் கேட்டார். குமாரனுடன் வாதிடுவதை அத்துடன் நிறுத்திவிட்டு அரண்மனை மேல் மாடத்தில் முன்முகப்புக்கு வந்து சேர்ந்தார். தெய்வீகக் களை பொருந்திய அப்பெருமூதாட்டியின் திருமுகத்தையும் கூப்பிய கைகளுடன் அவர் நின்ற சாந்தமான தோற்றத்தையும் பார்த்ததும் அந்த ஜனசமுத்திரத்தின் ஆரவாரம் அடங்கியது. சில வினாடி நேரம் அங்கே நிசப்தம் குடிகொண்டிருந்தது. தாயே, எங்கள் இளவரசரெங்கே? பொன்னியின் செல்வரெங்கே? தங்கள் கண்ணுக்குக் கண்ணான அருள்மொழிவர்மரெங்கே என்று அந்த கூட்டத்தில் சில குரல்கள் எழுந்தன. அவ்வளவுதான். அந்த ஜனசமுத்திரத்தில் முன்னைவிட பன்மடங்கு ஆரவாரம் கிளம்பிவிட்டது. செம்பியன் மாதேவி ஒன்றும் புரியாதவராக திகைத்து நின்றார். பழையாறை மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டிருந்த பொன்னியின் செல்வனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்துவிட்டது என்பதை மட்டும் அறிந்தாள். அது என்ன ஆபத்து? எப்படி நேர்ந்தது? பழுவேட்டரையர்களே ஏதேனும் விபரீதமான காரியம் செய்து சோழகுலத்துக்கும் மதுராந்தகனுக்கும் அழியாத பழியை உண்டாக்கிவிட்டார்களோ? இச்சமயத்தில் தஞ்சாவூர் தூதர்கள் இடித்து பிடித்து ஜனங்களை தள்ளிக்கொண்டு முன்னால் வந்து சேர்ந்தார்கள். அவர்களை அழைத்து கொண்டு வந்த சேவகர்களில் ஒருவன், பெருமாட்டி, இவர்கள் தஞ்சாவூரிலிருந்து முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றார். செம்பியன் மாதேவி ஜனக்கூட்டத்தை பார்த்து கையமர்த்திவிட்டு தூதர்களை நோக்கி, என்ன செய்தி கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார். தாயே, மிகத் துயரமான செய்தி கொண்டு வந்திருக்கும் அபாக்கியசாலிகள் நாங்கள். சக்கரவர்த்தியின் கட்டளையின் பேரில் இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கையிலிருந்து கோடிக்கரைக்கு கப்பலில் வந்து கொண்டிருந்தார். வரும் வழியில் சுழிக்காற்றில் கப்பல் அகப்பட்டு கொண்டு விட்டது. துணையாக வந்த கப்பல் உடைந்து முழுகிவிட்டது. அதிலிருந்தவர்களை காப்பாற்றுவதற்காக இளவரசர் கடலில் குதித்தார். பிறகு அகப்படவில்லை. கடலிலும் கடற்கரையெங்கும் தேடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. சக்கரவர்த்தியும் மலையமான் மகளாரும் இச்செய்தியை கேட்டு பெருந்துயரில் ஆழ்ந்திருக்கிறார்கள். தங்களையும் மதுராந்தகத் தேவரையும் இளைய பிராட்டியையும் உடனே புறப்பட்டு தஞ்சைக்கு வரும்படி சக்கரவர்த்தி எங்கள் மூலம் செய்தி அனுப்பியிருக்கிறார். இவ்வாறு தூதர்கள் கூறியது செம்பியன் மாதேவியின் காதிலும் விழுந்தது. அதே சமயத்தில் ஜனக்கூட்டத்தின் செவிகளிலும் விழுந்தது. செம்பியன் மாதேவியின் கண்களில் நீர் தாரை தாரையாகப் பெருகியது. அதை பார்த்த ஜனங்கள் மேலும் ஓ என்று கதறினார்கள். கூட்டத்தில் முன்புறம் இருந்தவர்களில் ஒருவர், தாயே, தாங்கள் தஞ்சை போகக்கூடாது. இளைய பிராட்டியும் தஞ்சைக்கு போகக்கூடாது. சக்கரவர்த்தியை இங்கே வரும்படி செய்ய வேண்டும் என்று கூவினார். பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கிவிட்டார் என்பது பொய். பழுவேட்டரையர்கள்தான் அவரை கொன்றிருப்பார்கள் என்றார் இன்னொருவர். மதுராந்தகரும் இனி தஞ்சைக்கு போகக்கூடாது, இங்கேயே இருக்க வேண்டும் என்று இன்னொரு குரல் கேட்டது. இளைய பிராட்டி எங்கே? அவரை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று குரல்கள் கூவின. செம்பியன் மாதேவி தம் அருகிலிருந்த செடிகளில் ஒருத்தியை பார்த்து இளவரசியை அழைத்து வரச் சொன்னார். கீழே கூட்டத்தில் கலந்து நின்று கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானும் அதே சமயத்தில் அங்கிருந்து நகர்ந்து சென்றான். பழையபடி குறுக்கு வழியில் விரைவாகச் சென்று குந்தவை தேவி வானதியை மூர்ச்சை தெளிவித்துக் கொண்டிருந்த கொடிவீட்டை கண்டுபிடித்தான். வந்தியத்தேவனிடம் இளைய பிராட்டி கூறிய கடைசி வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே சென்று அரண்மனை முற்றத்தில் நடக்கும் அமர்க்களத்தைப் பற்றி அறிவித்தான். இளைய பிராட்டி வானதிக்கு சைத்யோபசாரம் செய்யும் வேலையை பணிப்பெண்களிடம் ஒப்புவித்துவிட்டு அவசரமாக கிளம்பினாள். இளைய பிராட்டி குந்தவை தேவி அரண்மனை மேல் மாட முகப்பில் செம்பியன் மாதேவியின் அருகில் நெருங்கிய போது அந்த மூதாட்டியின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுவதை கவனித்தாள்.
அந்த காட்சி குந்தவையின் கண்களிலும் கண்ணீர் பெருகச் செய்தது. இதைக் கண்ட ஜனசமூகம் மேலும் துயர சாகரத்தில் மூழ்கியது. பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கவில்லை, பழுவேட்டரையர்கள் கொன்றுவிட்டார்கள், அவர்களை பழிக்குப் பழி வாங்க வேண்டும். சக்கரவர்த்தியை பழுவேட்டரையர்கள் சிறையில் வைத்திருக்கின்றார்கள், அவரை விடுவித்து அழைத்து வர வேண்டும். இளவரசி கட்டளையிட்டால் இந்த கணமே நாங்கள் புறப்படச் சித்தமாயிருக்கிறோம். இவ்வாறெல்லாம் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் இளைய பிராட்டியை பார்த்து கூறினார்கள். குந்தவையின் மனம் தீவிரமாகச் சிந்தித்தது. இளவரசர் உயிரோடு இருக்கிறார் என்ற உண்மையை இப்பொழுது வெளியிடக்கூடாது. ஆனால் ஜனங்களையும் சமாதானப்படுத்தி அனுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி தோன்றியது. கண்ணில் பெருகிய கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஜனக்கூட்டத்தின் முன்வரிசையில் நின்றவர்களை இளவரசி நோக்கினாள். அதற்குள் ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் அங்கே வந்து நின்று கொண்டிருந்தார்கள். ஆழ்வார்க்கடியானை பார்த்து இளைய பிராட்டி மேலே வரும்படி சமிக்ஞை செய்தாள். ஆழ்வார்க்கடியான் அவ்விதமே மேலே ஏறிச் சென்றான். அவனிடம் குந்தவை மெல்லிய குரலில் ஏதோ கூறினாள். ஆழ்வார்க்கடியான் ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். இடிமுழக்கம் போன்ற பெரிய குரலில் கூறினான். பொன்னியின் செல்வர் இறந்திருப்பார் என்று இளைய பிராட்டியினால் நம்ப முடியவில்லை. முன்னொரு சமயம் காவிரித்தாய் இளவரசரை ஏந்தி காப்பாற்றியது போல சமுத்திரராஜனும் அவரை காப்பாற்றியிருப்பான் என்று நம்புகிறார். நிமித்தக்காரனை கேட்டதில் அவனும் அப்படியே சொல்கிறானாம். இளவரசரை தேடி கண்டுபிடிக்க இளைய பிராட்டி தக்க ஏற்பாடு செய்வார். உங்களை எல்லாம் நிம்மதியாக வீட்டுக்கு திரும்பி போகும்படி கேட்டுக்கொள்ளுகிறார். இதை கேட்டதும் அந்த ஜனக்கூட்டத்தில் ஒரு பெரிய ஆசுவாச நெடுமூச்சை போன்ற சத்தம் எழுந்தது. நிமித்தக்காரன் எங்கே? அவன் வாயினால் நாங்களும் அந்த நல்ல செய்தியை கேட்கிறோம் என்றார் ஒருவர். இதுதான் சமயம் என்று வந்தியத்தேவன் தாவி குதித்து மேல் மாடத்துக்குச் சென்றான். ஆழ்வார்க்கடியான் அருகில் போய் நின்று கொண்டு, இளவரசருக்கு பெரிய கண்டம் நேர்ந்தது உண்மைதான். ஆனால் அவருடைய உயிருக்கு அபாயம் ஒன்றும் நேரவில்லை. விரைவில் கிடைத்து விடுவார் என்றான். உனக்கு எப்படி தெரியும் என்றது ஒரு குரல். நான் நிமித்தக்காரன். கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் பார்த்து அறிந்து கொண்டேன். நிமித்தங்களை பார்த்து தெரிந்து கொண்டேன். பொய், நீ சொல்வது பொய். நீ நிமித்தக்காரன் அல்ல, நீ ஒற்றன் என்றது அதே குரல். வந்தியத்தேவன் அந்த குரலுக்கு உரியவனை கவனித்துப் பார்த்தான். அவன் வைத்தியர் மகன் என்பதை அறிந்து கொண்டான். பைத்தியக்காரா, என்னையா ஒற்றன் என்று சொல்லுகிறாய்? நான் ஒற்றனாயிருந்தால் யாருடைய ஒற்றன் என்று கேட்டான். பழுவேட்டரையர்களுடைய ஒற்றன் என்று வைத்தியர் மகன் பளிச்சென்று மறுமொழி கூறினான். என்ன சொன்னாய் என்று வந்தியத்தேவன் கர்ஜித்தான். ஜனங்கள் கீழே நின்ற நிலா முற்றத்தில் இருந்த வந்தியத்தேவன் நின்ற மேல் மாடம் 12 அடி உயரத்தில் இருந்தது. அதை அவன் பொருட்படுத்தாமல் மேல் மாடத்திலிருந்து வைத்தியர் மகன் மேல் பாய்ந்தான். இருவருக்கும் துவந்த யுத்தம் ஆரம்பமாயிற்று. சண்டையென்றால் எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் வேடிக்கை பார்ப்பதில் பிரியம் உண்டல்லவா? வந்தியத்தேவனுக்கும் வைத்தியர் மகனுக்கும் சண்டை நடந்த இடத்தைச் சுற்றி இடைவெளி விட்டு ஜனங்கள் வட்ட வடிவமாக நின்று வேடிக்கை பார்க்கத் தொடங்கினார்கள். மேல் மாடத்தில் இருந்தவர்கள் கவலையுடன் அதை நோக்கினார்கள். ஜனக்கூட்டத்தில் பெரும்பாலோர் விஷயம் இன்னதென்று தெரிந்து கொள்ளாமலே முன்னைவிட அதிக கூச்சல் போடத் தொடங்கினார்கள். இந்தச் சமயத்தில் வாசற்பக்கத்திலிருந்து சங்கநாதமும் கொம்புகளின் முழக்கமும் கேட்டன. முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வருகிறார், வழிவிடுங்கள் என்ற குரல் முழக்கமும் கேட்டது. அந்த பெருங்கூட்டத்தில் முதன் மந்திரிக்கு தானாகவே வழி ஏற்பட்டது. முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வீற்றிருந்த பல்லக்கு நிலாமுற்றத்தில் கூடியிருந்த ஜனக்கூட்டத்தை பிளந்து வழி ஏற்படுத்தி கொண்டு வந்தது. இருபக்கமும் விலகி நின்ற மக்கள் முதன் மந்திரியிடம் தங்களுடைய மரியாதையை தெரிவித்துக் கொண்டார்கள். பலர் இளவரசரை பற்றிய தங்கள் கவலையையும் வெளியிட்டார்கள். முதன் மந்திரியும் கவலை தேங்கிய முகத்துடனேதான் தோன்றினார். ஆனால் இரு கைகளையும் தூக்கி ஜனங்களுக்கு ஆறுதலும் ஆசியும் கூறும் பாவனையில் சமிக்ஞை செய்து கொண்டு சென்றார். அரண்மனை கட்டிடத்தின் முகப்பை அடைந்ததும் பல்லக்கு கீழே இறக்கப்பட்டது. முதன் மந்திரி வெளிவந்து முதலிலே மேலே நோக்கினார். பெரிய ராணியும் இளவரசியும் அங்கே நிற்பதைப் பார்த்து வணக்கம் செலுத்தினார். பிறகு துவந்த யுத்தம் நடந்த இடத்தை நோக்கினார். இவ்வளவு நேரம் தங்களைச் சுற்றி நடப்பது ஒன்றையுமே தெரிந்து கொள்ளாமல் வந்தியத்தேவனும் பினாகபாணியும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆழ்வார்க்கடியான் இதற்குள் இறங்கி வந்து முதன் மந்திரியின் காதருகில் ஏதோ சொன்னான். அவர் தம்முடன் வந்த சேவகர்களை பார்த்து, அரண்மனை முற்றத்தில் கலகம் செய்யும் இந்த முரடர்களை உடனே சிறைப்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டார். சேவகர்களுடன் ஆழ்வார்க்கடியானும் கூட்டத்தை பிளந்து கொண்டு சென்றான். சண்டை போட்ட இருவரையும் சேவகர்கள் கைப்பற்றி அவர்களுடைய கைகளை வாரினால் பிணைத்தார்கள்.
ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை நோக்கி ஜாடை செய்யவே அவன் தன்னை சிறைப்படுத்தும் போது சும்மா இருந்தான். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். பழையாறை வீதிகளில் எழுந்த கொந்தளிப்பை பார்த்தோம். வாலிபர்கள் கழியோடு கழிய தட்டிக்கிட்டும் திட்டிக்கிட்டும் வந்தாங்க. இதையெல்லாம் எதிர்பார்த்திருந்தார் தனாதிகாரி. தஞ்சாவூரிலிருந்து செய்தி எப்படியெல்லாம் உருமாறி பழையாறைக்கு வருது பாருங்க. அருள்மொழிவர்மர் கோடிக்கரைக்கு வந்துகிட்டு இருந்த கப்பல் சுழிக்காற்றுல அகப்பட்டுக்கிட்டது. துணையாக வந்த கப்பல் உடைஞ்சு முழுகிட்டது. அதுல இருந்தவர்களை காப்பாத்த இளவரசர் கடல்ல குதிச்சார். அவரை தேட கடல்லையும் கடற்கரை எங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பெரிய அளவில் இருக்கிற விஷயங்களை கப்பலுக்கும் அதை தாங்குற கடலுக்கும் ஒப்பிடுவாங்க. கப்பலை விட பெருசு, கடலை விட ஆழம். இந்த பொய் எதுக்கு ஒப்பிடுறது? போகட்டும், எத்தனை நாள் நிற்குதுன்னு பார்ப்போம். இந்த பகுதியில் இடம்பெற்ற சொற்கள், சொல் விளையாட்டு, இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். நிசப்தம், ஒலி இல்லாத நிலை, அமைதி. சப்தம், ஒலி, நிஸ் என்கிற முன்னொட்டு இணைஞ்சு எதிர்மறை பொருளை தருது. இதே போல அப, அவ, நிஷ், நிர், வி இந்த உபசர்க்கங்கள், அதாவது முன்னொட்டுகள் இணைஞ்சு உருவாக்குற தொடர்கள் சில. கீர்த்தி, அபகீர்த்தி, மானம், அவமானம், காரணம், நிஷ்காரணம், விக்னம், நிர்விக்னம், ரக்தி இதன் பொருள் பற்று, ஆசை, விரக்தி, பற்றின்மை. கல்கியின் சொல் விளையாட்டு திறமையையும் அவ்வப்போது அனுபவிச்சுக்கிட்டு வரோம் இல்லையா? ஒற்றன்னு குரல் கேட்குது. வல்லவரையன் கோபத்தோட பார்க்குறான் வைத்தியர் மகன். முந்தைய பகுதியில் தத்துவம் பேசி அந்த பினாக பாணியை ஏமாத்திட்டு போன வந்தியத்தேவனை நார்ச்சந்தியில் பிடிச்சிட்டது நினைவிருக்கும். மறுபடியும் தப்பிக்க பார்த்து, நீ உளர்வதிலிருந்தே நீ பைத்தியம்னு தெரியுதே. நான் வந்தியத்தேவன், நான் பைத்தியம் இல்லை, உன்னோட கோடிக்கரை வரை வந்த வைத்தியன்னா பினாகபாணி. இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். பினாகபாணிக்கும் வந்தியத்தேவனுக்கும் இடையே துவந்த யுத்தம் தொடங்கியதுமே நிலைமையை மறந்து மக்கள் கூட்டம் வேடிக்கை பார்த்ததை வெகுஜன உளவியல்ங்கிற நோக்கில் எத்துணை நேர்த்தியா சித்திரிக்கிறார் பாருங்க. ஏன் இலங்கையில் இதே உத்திய கையாண்டு அருள்மொழிவர்மர் பட்டாக்கத்தி சண்டைக்கு வல்லவரையன் இழுத்தாரே, கூட்டு நடத்தையில தனித்துவ இழப்பு எப்படியோ கலந்துடுது. சண்டையிட்ட அந்த 2 பேரின் கைகளையும் வாரினால் பிணைத்தார்கள்னு கேட்டோம். வார் என்ற சொல் கயிறு, கட்டுதல் எப்படி பொருள் தரும். இதுக்கான மேற்கோள் திண்வார் விசித்த முழவோடு மலைபடு கடாம். நல்லது, சந்திப்போம் அடுத்த பகுதியில். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.